ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, எரர் ஸ்பாட்டிங்கில் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா கொஸ்டினுமே நமக்கு பிஓ லெவல் தான், ஓகேவா? ஸோ எதுவுமே நமக்கு சிங்கிள் எரராக இருக்காது. வி ஹாவ் டு ஃபைண்ட் டபுள் எரர்ஸ். எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு டபுள் எரர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டினை வாசிட்டு பார்த்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி கோர்ட் ஆஸ்க்டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு கன்சிடர் அண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ வாசிக்கிறப்பவே தெரிஞ்சிருச்சு எனக்கு அண்ட் ரெக்வெஸ்ட் இந்த இடத்துல வராது. என்ன தான் வரணும்? ரெக்வெஸ்ட் தான் வரணும், ஆர்டிக்கல் எரர். அதுக்கடுத்து பாருங்க, டு கவர் தி என்டையர் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி இன்ஃபெக்ஷன். ரெக்வெஸ்ட் இதை கோர்ட் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரெக்வெஸ்ட்டை கன்சிடர் பண்ண சொல்றதுக்கு. ஸோ டு கன்சிடர் எ ரெக்வெஸ்ட், எதுக்கான ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறப்ப டு கவர், எதுக்கு கவர் பண்ணுறதுக்கு. டு கவர் த என்டையர் ட்ரீட்மெண்ட், யாருக்கான இன்ஃபெக்ஷனுக்கானன்றப்ப ஃபார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் எனக்கு பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க, என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கமா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கமாக்கு அப்புறம் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருது அப்படின்னாலே அது எதுவாக தான் இருக்கும், எனக்கு கண்டிப்பாக விச்சா மட்டும்தான் இருக்கும். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, விச் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. விச் வுட் காஸ்ட் நியர்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ₹8 to 10 lakhs அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. எதுக்கு கீழே அப்படின்னு சொல்லி வர்றப்ப அண்டர் தி MJPJ ஸ்கீம் விச் கவர்ஸ் பீப்புள் ஃப்ரம், ஓகே, விச் கவர்ஸ் பீப்புள் ஃப்ரம் above poverty line and those above poverty line having orange ration cards அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. which covers the people from above poverty line. இவங்க இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் எதை பற்றி பேசுகிறாங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியது கவர் பண்ணுறதை பற்றி 8 to 10 lakhs இந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து யாருக்கு தான் இருக்கும், கண்டிப்பாக பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும், அபோவ் பாவர்ட்டி லைனுக்கு இருக்காது. அதுக்கடுத்து தோஸ் பீப்புள் ஹூ ஆர் அபோவ் பாவர்ட்டி லைன், ஓகேவா, யாரெல்லாம் பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும், ஆரஞ்சு ரேஷன் கார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த கொஸ்டினை வாசிட்டு பார்க்குறப்போ எனக்கு கிராமட்டிக்கலாக ஒரு எரர் இருக்குது, லாஜிக்கலாக ஒரு எரர் இருக்குது. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், ஆல் தி 274 personnel who were on board barge B305 that sank and tugboat Varaprada that went adrift during cyclone Daute Fari has been accounted for with the recovery of 16 bodies along Maharashtra and Gujarat coast, the official said அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. எங்கெல்லாம் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆல் தி 274 personnel அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஹூன்ற ஆர்டிக்கிள், ஹூன்ற ப்ரொனவுன் வந்து எனக்கு இந்த பர்சனலை இண்டிகேட் பண்ணுது. 274 இஸ் அ ப்ளூரல், அதனால வேர் யூஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது. எதில் அப்படிங்கிறப்ப ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அது என்ன ஆயிடுச்சு, இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து மூழ்கிடுச்சு அப்படிங்கிறப்போ சாங்க் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். தட் சாங்க் அண்ட் தக்போத் வரப்ரதா தட் வெண்ட் அட்ரிஃப்ட் டூரிங், எப்போ, எந்த பீரியட் ஆஃப் டைமில் அப்படிங்கிறப்போ டூரிங் அ பீரியட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டைம் அப்படிங்கிறப்போ டூரிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சைக்ளோன் டக்டே ஃபரி ஹேஸ் பீன் அக்கௌண்டட் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் பீன் வரலாமா? இந்த ஹேஸ் பீன் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்சனலை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த பர்சனல் அப்படின்னு சொல்லி வர்றப்ப இங்கே என்ன வருது, இந்த 274 பர்சனல் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல் ஒன். ப்ளூரல் அப்படின்னு சொல்லி வர்றப்ப இங்கே ஹேஸ் வரலாமா? இங்கே வேர் யூஸ் பண்ணப்போ இங்கே என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கணும், ஃபார் ஷுர்னா ஹேவ் தான் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அடுத்து பாருங்கள், வித் ரெக்கவரி ஆஃப் 16 பாடிஸ், எப்போ, எந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறப்போ இந்த கோஸ்ட்னு சொல்லி சொல்கிறப்போ அலாங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மித்த எல்லாமே எனக்கு பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. ஒரே ஒரு எரர் தான், ஹேஸ் வந்திருக்கக்கூடாது. என்ன வந்திருக்கணும், எனக்கு ஹேவ் வந்திருக்கணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். த டீச்சர்ஸ் ஆஃப் சண்டிகார் ஹாவ் பீன் ஃபேஸிங் தி ஒர்ஸ்ட். அப்போது த டீச்சர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல், அதனால் ஹாவ் கொடுத்துருக்குறாங்க. பார்ட் ஏ கரெக்டாக இருக்குது. Of all scenarios, first they have to wait for the center to notify these particular rules and regulations. They அப்படிங்கிறது இந்த டீச்சர்ஸை சொல்கிறாங்க. the teachersன்றது எனக்கு அகெயின் ப்ளூரல், ஹாவ் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டாக இருக்குது. யாருக்காக வெயிட் பண்ணணும், காக அப்படிங்கிறப்ப ஃபார் கொடுத்துருக்குறாங்க, கரெக்டு. எதுக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு டூ, இக்குன்னு சொல்லி வர்றப்ப டூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இங்கே ஃபார் தி சென்டர் அண்ட் ஆல்சோ ஃபார் தி பஞ்சாப் கவர்மெண்ட். இங்கே ஃபார் கரெக்டாக இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்கு அப்படிங்கிறப்ப டூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எய்தர் என்டோர்ஸ், எய்தர் வந்துச்சு அப்படின்னாலும் என்ன தான் யூஸ் பண்ணணும், ஆர் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த தேர்டு கொஸ்டின் பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. நோ எரர் இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா நம்ம எப்படி டீகோட் பண்ணுறோன்னு? பயங்கர ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? கொஸ்டின் தான் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. பட் வாசிச்சு பார்க்குறப்போ உள்ள ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அடுத்து பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். த டெல்லி ஹைகோர்ட் ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட். தி டெல்லி ஹைகோர்ட் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டு. ஹேஸை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, V3 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பர்ஃபெக்ட்லி கரெக்டு. ஹேஸ் எக்ஸ்பிரஸ்ட் கன்சர்ன் ஓவர் தி மஸ்கிட்டோ இன்ஃபெஸ்டேஷன். ஸோ கன்சர்ன் எதை பற்றின கன்சர்ன் அப்படிங்கிறப்போ இதை பற்றினது அப்படிங்கிறப்போ இங்கே ஓவர் தி மஸ்கிட்டோ இன்ஃபெஸ்டேஷன். ஓகே, எதுங்க நேஷ்னல் கேபிட்டலில் அப்படிங்கிறப்போ கேபிட்டலில் இல்லுன்னு சொல்லி வரப்போ இன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, எப்போ டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். எஸ், பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. இந்த பார்ட் வரைக்கும் எனக்கு எரரே இல்லை. தி கோர்ட் செட் இஃப் நோ இமீடியட் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் then the rise in vector-borne diseases could lead to more problems and complexity amid the coronavirus pandemic. ஓகே, எனக்கு எரர் கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னு சொல்லி பாருங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு இமீடியட் ஆக்ஷன்ஸும் எடுக்கவில்லை என்றால், ஸோ இஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல், ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பர். இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரைஸ் இன் வெக்டார்-போர்ன் டிசீசஸ் வந்து இந்த மாதிரி மிச்ச ப்ராப்ளம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியை வந்து கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேன்ற வார்த்தை கம்பேரிஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம கம்பேரிஷனை பற்றியே பேசுகிறோம். எடுக்கலை அப்படின்னா இப்படி எல்லாம் ஆயிரும் அப்படிங்கிறப்ப தி கோர்ட் செட் இஃப் நோ இமீடியட் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் தென் தி ரைஸ் இன் வெக்டார்-போர்ன். இது எடுக்கலைன்னா அதுக்கப்புறமா இப்படி ஆயிரும் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கணும், நம்ம தேன் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. தேன் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் கம்பேரிஷன். என்ன தான் வந்திருக்கணும், இது நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் இப்படி ஆயிரும் அப்படிங்கிறப்ப தென் தான் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? அப்போ எனக்கு பார்ட் சியில் ஒரு எரர் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, டு மோர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாப்பா? இப்போது அண்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ப் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ, நவுன் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் அடுத்து வர நவுனும் எனக்கு இருக்கணும். இங்கே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ப்ளூரலாக இருக்குது. பட் இது எப்படி இருக்குது, எனக்கு சிங்குலராக இருக்குது. அதனால் இது என்ன சேஞ்ச் பண்ணணும், நான் காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அமிட் தி கொரோனா வைரஸ் பேண்டமிக். அப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோர்த்து கொஸ்டினில் 2 பார்ட்டில் எரர் இருக்குது. ஒன்று வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்ட் சியில் எரர் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பார்ட் டிலையும் எனக்கு எரர் இருக்குது. காம்ப்ளெக்சிட்டி கிடையாது, காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்துருக்கணும். பார்ட் சியில் எரர் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பார்ட் டிலையும் எனக்கு எரர் இருக்குது. காம்ப்ளெக்சிட்டி கிடையாது, காம்ப்ளெக்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்துருக்கணும். அடுத்து 5th கொஸ்டின். த டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் ப்ரீவியஸ்லி ரிட்டன். ஓகே, த டெல்லி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ சிங்குலர். ஹேஸ் யூஸ் பண்ணது கரெக்டு. ஹேஸை ஃபாலோ பண்ணி எனக்கு V3 வந்திருந்துருக்கணும். ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க. எப்போனா முன்னக்கூட்டியே அப்படிங்கிறப்ப அட்வர்ப் ப்ரீவியஸ்லி, பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. டெல்லி கவர்மெண்ட் யாருக்கு எழுதுனாங்க அப்படின்னா சென்டருக்கு எழுதுனாங்க. அப்போ 2 கரெக்டாக இருக்குது. எதுக்கு எழுதுனாங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுவும் எப்படி தான் இருக்குது, எனக்கு இக்கு அப்படின்னு சொல்லி வர்றதுனால 2 தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஏ வரைக்கும் எனக்கு எரர் இல்லை. டு ஓப்பன் வேக்சினேஷன் ஃபார் ஆல் அடல்ட்ஸ் irrespective ஆஃப் கோமார்பிட் கண்டிஷன்ஸ். அப்போது யாருக்காக அப்படின்னா அடல்ட்ஸுக்காக அப்படிங்கிறப்போ ஃபார். இது வரைக்கும் எனக்கு எரரே இல்லை. புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, இட் ஆல்சோ செட் தட் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு வேக்சினேட் த நேஷனல் கேபிட்டல் பாப்புலேஷன் வித்தின் 3 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. த நேஷனல் கேபிட்டல் பாப்புலேஷன் இட் ஆல்சோ செட் தட் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு, இது சொல்லுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it has the capacity to vaccinate the national capital population. So this is the population which indicates the national capitals one. அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ பொசிஷன். என்ன வந்திருக்கணும், கேபிட்டலின் உடைய அப்படிங்கிறப்ப கேபிட்டல்ஸ். ஓகேவா? நான் என்ன செஞ்சுருக்கணும், பொசிஷன் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். புரிஞ்சுச்சா?
பொசிஷன் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். எதனால? இது யாரோட பேனா? இது என்னுடைய பேனா அப்படிங்கிறப்ப திஸ் இஸ் மை பென் அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி இந்த இடத்துல இது யாருடைய பாப்புலேஷன்னா நேஷனல் கேபிட்டலின் உடைய பாப்புலேஷன். அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கணும், கேபிட்டல்ஸ். அப்போ பார்ட் டியில் நான் எரர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து பாருங்க, இந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ப்ரீவியஸ்லி ரிட்டர்ன் டு த சென்டர். ஓகேவா? ஸோ இதில் தான் எனக்கு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல எனக்கு வெறுமனை டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் ரிட்டர்ன் டு த சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. பட் என்ன சொல்கிறாங்க? டெல்லி கவர்மெண்ட் ஹேஸ் ப்ரீவியஸ்லி ரிட்டர்ன் டு த சென்டர், விச் மீன்ஸ் தே ஆல்ரெடி அதை என்ன செஞ்சிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறப்ப என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ ஹேஸ் வராது, ஹேடு வரணும். ஸோ பார்ட் ஏலையும் எனக்கு எரர் இருக்குது. அப்போ ஏல எரர் இருக்குது, டியில் எரர் இருக்குது. ஓகேவா? த டெல்லி கவர்மெண்ட் ஹேட் ப்ரீவியஸ்லி, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. புரிஞ்சுதா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதனால வந்துச்சு? இந்த ப்ரீவியஸ்லின்ற ஒரு வார்த்தை இருந்ததுனால மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ஹேட் போடுறோம். இல்லை அப்படின்னா நம்ம ஹேஸ் போடுறதே கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு 5 PO லெவல் கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். கொஸ்டின் தான் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன், ப்ரனவுனு, அதே மாதிரி டென்ஸு, இந்த ரூலெல்லாம் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கொஸ்டின்ஸை வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், PO லெவல் கொஸ்டின்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் 5 கொஸ்டின் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.